கலைஞர் அவர்களோட 102வது பிறந்தநாள் விழாவை உங்களோட சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காக வந்திருக்கோம். பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பிளைட் ஓட்டுறது வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மேனேஜர்ல இருந்து ஓனர் ஆகுற வரைக்கும் எல்லா பொறுப்புலையுமே பெண்கள் தான் முன்னிலை பொறுப்பேற்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களும் மட்டும்தான். டாக்டர் ஆனா போதுமா, இன்ஜினியர் ஆனா போதுமா, விவசாயத்துல புரட்சி பண்ணணுன்றதுக்காக முதல்ல தமிழ்நாட்டிலே விவசாய கல்லூரியை கொண்டு வந்தவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உலகமே திரும்பி பார்க்கிறபடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. மகளிர் சுய உதவி குழு அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஒரு 10 பெண்கள் சேர்ந்து வங்கிக்கு போய் நாங்களும் கடன் வாங்கி சுயமா தொழில் செஞ்சு நாங்க நிரூபிப்போன்ற தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவ்வளவு பெண்கள் கூடி இருக்கிறீங்க, என்ன நன்மைகள் நடந்தது என்று நீங்க யோசிக்க வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும் என்பதற்கு உதாரணம் கிருத்தியா தங்கபாண்டியன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய சாதனைகளை நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓராண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் ஆகிவிடும். 100 ஆண்டு சாதனை படைத்ததுதான் திமுக அரசாங்கம். எங்களுடைய ஒப்பில்லாத தலைவர் கலைஞர் அவர்களோட 102வது பிறந்தநாள் விழாவை உங்களோட சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக கலைஞரோட பிறந்தநாள மகளிரணி சார்பா இவ்வளவு மகளிர் கூட சேர்ந்து கொண்டாடுறோம்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் இதுல கலந்துக்கிறோம். இன்னைக்கு மணி பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆகுது. இதே ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மகளிர் இந்த இடத்துல கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஒண்ணு சமைச்சிட்டு இருப்போம், இல்லாட்டி சாப்பிட்டு தூங்கி இருப்போம். ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய அந்த காலகட்டத்துல நம்மளுக்கான உரிமைகள் அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திராவிடம் அது எல்லாத்தையும் உடைச்சு பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பிளைட் ஓட்டுறது வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மேனேஜர்ல இருந்து ஓனர் ஆகுற வரைக்கும் எல்லா பொறுப்புலையுமே பெண்கள் தான் முன்னிலை பொறுப்பேற்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களும் மட்டும்தான். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மக்களுக்காக கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, விவசாயம் எல்லா திட்டங்களையும் கொண்டு மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வழிவகை செஞ்சு கொடுத்திருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா பெண்கள் படித்தால் தான் ஒரு உச்சத்தை தொட முடியும் என்று அறிந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக இலவசமா கல்வி, இலவச சீருடை, மாணவர்களுக்கு பஸ் பாஸ் இதெல்லாத்தையும் கொடுத்து படிக்க போக சொன்னாரு. இன்னைக்கு நம்ம இங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கோம். பஸ் இல்ல, அந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்றது? அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் கொண்டு வந்தாரு நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளையும் டாக்டர் ஆகுன்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். டாக்டர் ஆனா போதுமா, இன்ஜினியர் ஆனா போதுமா, விவசாயத்துல புரட்சி பண்ணணுன்றதுக்காக முதல்ல தமிழ்நாட்டிலே விவசாய கல்லூரியை கொண்டு வந்தவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லணும்னா சொல்லிட்டு போலாம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு, பெண்களுக்கு சொத்து சம உரிமை வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகமே திரும்பி பார்க்கிறபடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. மகளிர் சுய உதவி குழு அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஒரு 10 பெண்கள் சேர்ந்து வங்கிக்கு போய் நாங்களும் கடன் வாங்கி சுயமா தொழில் செஞ்சு நாங்க நிரூபிப்போன்ற தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பேற்பட்ட தலைவரோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடணுமா வேணாமா? கண்டிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலையும் எங்களுடைய தலைவர் தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சு கண்டிப்பா அடுத்த தடவை எங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதே மாதிரி அண்ணன் சொன்னது போல 2026 சட்டமன்ற தேர்தலையும் திருப்பரங்குன்ற தொகுதியிலையும் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆக உங்களுடைய அனைத்து முன்னேற்றத்திற்கும் காரணம் திமுக என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறீங்க, என்ன நன்மைகள் நடந்தது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும் என்பதற்கு உதாரணம் கிருத்தியா தங்கபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது முதற்கொண்டு 2019ஆம் ஆண்டிலிருந்து அவர் மாவட்ட கவுன்சிலராக நின்று வெற்றி பெற்று திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம் அது. அன்றைக்கு கொரோனா காலம் மிக கொடுமையாக இருந்தது. அந்த காலகட்டத்திலும் தான் ஒரு பெண் என்று பாராமல் இயக்கம் சொன்னதையெல்லாம் செய்து தெருவில் வந்து நின்று மக்களுக்காக நலத்திட்டங்கள் வழங்கி அந்த பணிகளை செய்தவர். கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி கணவன்மார் கூட கொரோனா பாதிச்சிருந்தா பார்க்க தயங்கிட்டு அந்த நேரத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கத்திற்காக பாடுபட்டவர் தான் கழகத்தின் வீரமங்கையாக செயல்படக்கூடிய கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள். திருப்பூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் இந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த உதவிகளை முன்னின்று செய்வோர் யார் என்று கேட்டால், நீங்க அவங்க பேசும்போது கூட இருமிட்டு இருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து ஒருத்தர் சிக்னல் கொடுத்தாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கணவர் பக்கத்துல இருக்க தண்ணி கொடுக்க சொன்னாரு. அழகு பார்த்தாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் தங்கபாண்டியன் திமுக காரங்க. அவருடைய கணவர் திமுக காரங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு உதாரணம் தான் கிருத்திகா தங்கபாண்டியன். பெண்களை உயர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர்கள் தான் நாங்க ஆண்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய சாதனைகள் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓராண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் ஆகிவிடும். 100 ஆண்டு சாதனை படைத்ததுதான் திமுக அரசாங்கம். அரசு பதவிகளும் கேட்ட இல்ல, இருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட இந்த திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வெளிச்சம் குறைஞ்ச உடனே இருள் சூழ்ந்தது. வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும்னா உதயேஸ்வரன் உதிச்சுக்கிட்டே இருந்தாதான் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இருள் சூழ்ந்தது. எப்படி வெளிச்சம் வந்தவுடனே வெளிச்சம் படர்ந்த போது மக்கள் சந்தோஷமா இருந்தீங்க, அதே மாதிரிதான் தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியன் உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈஸ்வரன் சொன்னது போல திருப்பரங்குன்றத்துல நிச்சயமாக உதயசூரியன் நிற்கும். உங்களுடைய ஆதரவோடு உதயசூரியன் வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அவனியாபுரம் மேற்கு பகுதி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.